लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2318வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 867வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பருவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துடித்தருள வேணும் துணிந்து. 867வது பாசுரம். நோயெல்லாம் பெய்தது ஓர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழையென கருதினாயேல் தீயிலா தீ உலாம் வெங்கதிர் திங்களாய் மங்குல் வான் ஆகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சேயே நெஞ்சே என்று சொல்கிறார். எல்லா நோய்களுக்கும் உலகத்தில் இருக்கிற சகலவிதமான நோய்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கிற இந்த உடம்பு இதுவே நிரந்தரம் என்று நினைத்து பேசி திரிகிற புல்லர்களை தவிர்த்து இது இயற்கை, இந்த இயற்கையிலே இந்த உடம்பு அழியக்கூடியது என்பதை உணர்ந்து அப்படி அதனால் இதிலிருந்து மீள வேண்டும் என்று நீ கருதினால் நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். தீயை போல ஒளிர வரக்கூடிய வெப்ப கதிர்களை வீசக்கூடிய சூரியன், அமுதம் போல கிரகங்களை பரப்புகிற சந்திரன், குளிர்ச்சி குறைந்திய மேகம் நிறைந்த ஆகாயம் ஆகியவற்றையெல்லாம் பொருத்தி மாயச் செயல்களால் வல்லவனாக இருக்கக்கூடிய பெருமாள் நின்று கொண்டிருக்கிற ஊரான இந்த திருவல்லா என்கிற திவ்ய தேசத்திற்கு சென்று அவனை வாயார புகழ்ந்து மனதிலே நினைத்து கொண்டிருந்தால் உலகத்திலே இருக்கிற துன்பங்களிலிருந்து நீ விடுபடலாம் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். எல்லா நோய்களையும் கொண்டு செய்த சரீரம்தான் உண்மையானது என்று நினைத்து கொண்டிருக்கிற விவேகம் இல்லாதவர்களோடு வீணாக பேசுகிற பேச்சையெல்லாம் நீ நினைக்காமல், அதெல்லாம் வீண் பேச்சு நீ நினைச்சியானா ஜுவாலை வீசக்கூடிய உஷ்ண கிரணங்களை வீசக்கூடிய சூரியனாகவும் அதற்குள்ளுரை பொருளாகவும் குளிர்ச்சியான அமுத கிரணங்களை பரப்பக்கூடிய சந்திரனாகவும் அதனுடைய உள்பொருளாகவும் மேக சஞ்சாரத்தை உடைய ஆகாசமாகவும் பறந்து நிற்கிற மாயத்தகவல்களுக்கு மாய செயல்களுக்கு காரணமான ஆதிபுருஷனான அந்த பெருமாள் வாழ்கிற திருவல்லா என்ற தேவி தேசத்தை நினைத்து பார் நெஞ்சமே என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யென கொண்டு வாழா பேயர்தம் பேசும் பேச்சை நீ பிழையென கருதினாயேல் தீயிலா வெங்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. காயேன வாச்சா மனசேந்திரீர்வா அவ்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. सर्वत्र गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा
கோவிந்தா 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 கோவிந்தா